வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம 9th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 1.1ல் ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஆர் செட்ஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்டை சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இந்த கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100ன்னு சொல்லியிருக்காங்க. பகா எண்கள், ஓகேவா? ப்ரைம் நம்பராக பகா எண்கள் என்ன வரும்? அப்போ அந்த ஆன்சர்னால் செட் தான் வரும். செகண்ட் சப்ஜெக்ஷன், இந்த கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிச் பீப்புள், இப்போ யாரோ ரிச் பீப்புளாக இருக்காங்களோ அவங்க அடுத்தது போராக மாறலாம். அதுமாரி போராக இருக்கவங்க ரிச்சாக மாறலாம். அப்போ அது உறுதியாக சொல்ல முடியாது. அப்போ உறுதியாக எது சொல்ல முடியுதோ அதுதான் செட்டு, ஓகேவா? கவுண்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா செட், அப்படி முடியலன்னா அது நாட் ஏ செட். இவ்வளோ தான் விஷயமே. அதுமாதிரி லாஸ்ட்டாக ஹாக்கி பிளேயர்ஸ் கேட்டிருப்பாங்க. லாஸ்ட்டாக ஹாக்கி அதுமாரி கலெக்ஷன்ஸில் இருக்கிறது தான், ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் தி செட்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் தி ஃபாலோவிங் வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ இந்தியான்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ரோஸ்டர் ஃபார்ம்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ்டர் ஃபார்ம்னால் ஒரு ஈஸியான ஒரு சம் தான். இப்போ ரோஸ்டர் ஃபார்ம்னால் கன்ஃபார்மாக ப்ராக்கெட் இருக்கணும். அதுமாரி ஒரு டைம் லெட்டரோ நம்பரோ வரக்கூடாது. அதுமாரி கமா கண்டிப்பாக இருக்கணும். ப்ராக்கெட் கமா அதுமாரி அக்யூர் ஆகக்கூடாது. இது மாதிரி இருந்துச்சுன்னா அது ரோஸ்டர் ஃபார்ம். இது மாதிரி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு பண்ண சொல்லி கொடுத்தாலும் இப்படி தான் நம்ம பண்ணணும். இதுதான் பார்த்திங்கன்னா ரோஸ்டர் ஃபார்ம், ஓகேவா? அப்போ இது மாதிரி நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் எது கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக எழுதலாம். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா பேரலோகிராம் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு டைம் அக்யூர் ஆகாத எடுத்து எழுதணும், ஓகேவா? இது மாதிரி நம்ம பேரலோகிராம்னால் 2 எல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும், ஓகே? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கன்சிடர் தி ஃபாலோவிங் செட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ செட் கொடுத்துட்டாங்க, பி செட் கொடுத்துட்டாங்க, சி செட் கொடுத்துட்டாங்க. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ஷன் பாருங்கள், எல்லாமே அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ 18 இருக்குது. இப்போ சி செட்டில் 18 இருக்குது. அப்போ 18 பிலாங்ஸ் டு சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 18 பிலாங்ஸ் டு சின்னு கொடுக்காங்க. பிலாங்ஸ் டுனா சி செட்டில் 18 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நம்ம போடுறது தான். நெக்ஸ்ட்டு ஃபில்லிட். அதுமாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நம்ம எழுத வேண்டியது தான். ஃபில்லிட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 பிலாங்ஸ் டு ஏ. இப்போ ஏ செட்டில் 3 இருக்குது. அப்போ பிலாங்ஸ் டு ஏன்னு போடணும். 14 பிலாங்ஸ் டு சி. சி செட்டில் 14 இருக்குது, அதனால் போடணும். 18 பியில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். 18 இல்லை. அப்போ நாட் பிலாங்ஸ் டு, பிலாங்ஸ் போட்டு அதை நம்ம அடித்தோன்னா அதுதான் நாட் பிலாங்ஸ் டு, ஓகேவா? ஃபோர்த்து சப்ஜெக்ஷன் பார்த்திங்கன்னா 4 டேஷ் பின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா நம்ம பிலாங்ஸ் டுவாக இருக்கா இல்லை நாட் பிலாங்ஸ் டுவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். இருக்குது. அப்போ அதுக்கு 4 பிலாங்ஸ் டு பி, ஓகேவா? ரெப்ரசன்ட் தி ஃபாலோவிங் செட்ஸ் இன் ஏ ரோஸ்டர் ஃபார்ம். ஏ இஸ் ஈக்குவல் டு தி செட் ஆஃப் ஆல் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 20. எதுவுமே இல்லை இதில் விஷயம். ஃபஸ்ட்டு ஏ செட் எடுத்து எழுதிடுங்க, ஓகேவா? அதான் கொஸ்டின்ஸ் மேலே இருக்கிறது. ஏ செட் எடுத்து எழுதிட்டு 20க்கும் லெஸ்ஸர்னா இருக்கிறதான் கேட்டிருக்காங்க. அதுவும் ஆல் ஈவன் நேச்சுரல் நம்பராக கேட்டிருக்காங்க. நேச்சுரல் நம்பர்னாலே நமக்கு தெரியும் எழுதணும். அது ரெஸ்ட்டில் எதுனா எடுத்துக்கனால நம்ம 18 வரைக்கும் எழுதியிருக்கோம். செகண்ட் சப்ஜெக்ஷனில் பாருங்கள், அது ஒய் சச் தட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/2n n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் n லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5, ஓகேவா? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்கிறதுனால தான் நம்ம 5 அங்கே எடுத்திருக்கோம். இப்போ ஃபார்முலா என்ன? y இஸ் ஈக்குவல் டு 1/2n, ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம ஒருன்னா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். n இஸ் ஈக்குவல் டு 1, ஓகேவா? ஃபார்முலா என்ன இருக்குது அதை அப்படியே எடுத்து கீழே எழுத போகிறோம். இப்போ நம்ம இதில் உள்ள ப்ராக்கெட் விடுறதுனால ப்ராடக்ட் தான் பண்ணுவோம். அப்போ 1 1 2 1s are 2, ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது ப்ராக்கெட்லனா 2 இருக்குது. அப்போ n இஸ் ஈக்குவல் டு 2, y இஸ் ஈக்குவல் டு 1/2 2ன்னு போடணும். ஏன்னா நமக்கு ஃபார்முலாலே ஒரு 2 இருக்கும். அது கூட நம்ம எல்லா 2வையும் ப்ராடக்ட் பண்ணிகிட்டே வர போகிறோம். 2 2s are 4 1 2. நெக்ஸ்ட்டு 1 3 2s are 6 1/6. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம் பார்த்திங்கன்னா ஃபோர்த்தில் அதுமாதிரி சப்ஸ்டியூட் பண்ணணும். 5லேயும் அதுமாதிரி n/2 5s are 10 இருக்கிறதுனால அப்படியே எடுத்து எழுத வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டு சம் பார்த்திங்கன்னா தேர்ட் சப்ஜெக்ஷன் க்யூப்பில் கேட்டிருக்காங்க. க்யூபிக் அப்படின்னா நம்ம பண்ணோம் இல்லையா இப்போ ஃபார்முலா வச்சு, அதுமாதிரி நம்ம க்யூபிக்கில் இருக்கிற 27க்கும் 1
அதுக்கும் உள்ளே உள்ளது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம கியூபிக் ஃபார்மில் எழுதியிருக்கோம். கியூபிக் டேபிள் தெரிஞ்சிருக்கணும். இப்போ 1 க்யூப்னால் வந்து 1, 3 க்யூப்னால் 2 × 2 × 2, அதுமாதிரி 3 டைம்ஸ் பண்ணோன்னா ஓகேவா 8. இது மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். x = 3, x = 4ன்னு பண்ணியிருக்கோம். அப்போ அதுக்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் வந்து என்னென்னு சொல்லிட்டு நம்ம எழுதியிருக்கோம். இப்போ 4 இருக்குது, 24க்குள்ளே என்னென்ன இருக்குது, அதாவது 64 கொஸ்டினில் கேட்டிருக்காங்க இல்லையா, 27க்குள்ளே 27 எங்கே இருக்குது, இதோ 3 × 3 வந்து 27ன்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி இருக்கிறது தான் வந்து இங்கே 64, அப்புறமேட்டு அது மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது, அப்போ வந்து 125 ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து D = x such that x belongs to z -5 lesser than x. சின்னதாக இருக்குமா, அது மாதிரி பிலாங்ஸ் டு 2வாக இருக்கும் ஓகேவா, அவ்வளோதான். அப்போ சின்னதாக இருக்கும் அப்படிங்கும்போது இசட்னா என்ன, இசட்னாலே இன்டீஜர்ஸ் தான். இன்டீஜர்ஸ்னால் வந்து 0லேருந்து மைனஸில் ஆரம்பிக்கும், 0 இருக்கும், பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், அதான் நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பி தி செட் ஆஃப் ஆல் கிரிக்கெட் பிளேயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, அங்கே வந்து ஃபஸ்ட்டு இந்த செட் ஆஃப் ஆல் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு எக்ஸ் ஆச்சு இது டெக்ஸ்ன்னு எழுத போகிறோம். நம்ம கொஷினாக கொடுத்துட்டு நம்மகிட்ட ஆன்சர் கேட்டாங்க. இப்போ ஆன்சரே கொடுத்துட்டு நம்மகிட்ட கொஷினாக மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து n ஆச்சு இது n/n + 1 கொடுத்துருந்தாங்க. அது அப்படியே வந்து நம்ம மாற்றிருக்கோம். n belongs to n நேச்சுரல் நம்பர்ஸ், பட் வந்து அது என்னெல்லாம் இருக்குன்னா பையில் இருக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு தி செட் ஆஃப் ஆல் தமிழ் மந்த் இன் எ இயர். ஆல் மந்தோட தமிழ் மந்த் வந்து கேட்டிருக்காங்க. இதையும் வந்து இது சச் தட் எக்ஸ் இஸ் ஏ தமிழ் மந்த் ஆஃப் இயர் அதை நம்ம எழுதியிருக்கோம். வந்து தி செட் ஆஃப் ஆல் ஆட் நம்பர் லெஸ் தென் 9 சச் எக்ஸ் தட் எக்ஸ் இஸ் அன் ஆட் ஹோல் நம்பர் தென் 9. தென் சிக்ஸ்த்து சம் ரெப்ரசன்ட் தி ஃபாலோவிங் செட்ஸ் இன் எ டிஸ்கிரிப்ஷன் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பி செட் வந்து இங்கிலீஷ் மந்த்து ஸ்டார்டிங் வித் லெட்டர் ஜே ஓகேவா. அப்போ வந்து இங்கிலீஷ் மந்தில் உள்ள ஜே லெட்டர்ஸில் ஸ்டார்டிங் ஆகிறது ஓகே. இந்த செட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க ஜூலை அது மாதிரி தான் வரும், அதனால் ஸ்டார்டிங் லெட்டர் ஜே எழுதியிருக்கும். இந்த செட் ஆஃப் ப்ரைம் நம்பர் வந்து 5 and 31 அங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மட்டும் எக்ஸாம்பிள் சம் பார்த்திங்கன்னா 1.3 இம்பார்ட்டண்டான ஒரு சம்மு. இதெல்லாம் வந்து எக்ஸசைஸ் 1.1 இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் 1.1 இருக்கும், முன்னாடியே இருக்கும். எதுவுமே இல்லை, நம்பர் ஆஃப் n ஆஃப் a இது இருக்கு இல்லையா, n ஆஃப் a = 8ன்னு போட்டிருங்க இல்லையா. அது ஏல வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 4 5 7 9 11 இருக்கா. அதனால தான் செட் a contain 8 elements n ஆஃப் a = 8ன்னு போட்டு ஈக்குவலன்ட் செட்னு போட்டிருக்கு. இங்கே வந்து கொஸ்டினாக ஆன்சரை மாற்றிருந்து பார்த்தோம் இல்லையா, அதே தான் இங்கே எக்ஸாம்பிள் சம்மில் கேட்டிருக்காங்க. அதுமாரி வந்து நம்ம எடுத்து எழுதிட்டு a and b are equal sets அப்படின்னு எழுதுறோம். எக்ஸாம்பிள் 1.7 இது ஆல் சப்செட் கேட்டிருக்காங்க. a = abன்னு கொடுத்துட்டு நம்ம சப்செட்னாலே எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு a எழுதணும், b எழுதணும், அப்புறம் ab. அது தனித்தனியாக எவ்வளோ நேரம் எழுத முடியுதோ அவ்வளோத்தையும் எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட்டு 1.8 வந்து இம்பார்ட்டண்டான சம்மு. இதுவும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இன்டர்செக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்டர்செக்ஷன்னா ஏ செட்லேயும் பி செட்லேயும் எது காமனாக இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதுறது தான் நம்ம இன்டர்செக்ஷன். ஏ செட்லேயும் பி செட்லேயும் 20 இருந்துச்சுன்னா அந்த 20 மட்டும் எடுத்து எழுதணும். அப்போ எதுவுமே இல்லைன்னா நல் செட் ஓகேவா. நல் செட்னால் எதுவுமே இல்லை, எம்டியான செட், எம்டி செட் நல் செட் எல்லாம் ஒன்று தான். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.9 வந்து இம்பார்ட்டண்டான சம் ஓகேவா. நம்பர் ஆஃப் சப்செட் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.